أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அன்னம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, ரமதான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஒவ்வொருவரும் நாம் நோன்பு பிடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும். நோன்பினுடைய நோக்கம் என்பது வெறுமனே பசியோடு இருந்து அந்த நாள் முழுவதும் உறங்கி மீண்டும் மாலை நேரத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டு நோன்பு திறந்துவிட்டு நானும் நோன்பு வைத்திருந்தேன் என்று நாம் மனதால் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதுவல்ல நோன்பு. நோன்பு என்பது வெறும் பசியும் தாகத்தையும் பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, அது நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கின்றதல்லவா, அதை அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகும். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாக்கு இருக்கின்றதல்லவா, அதுதான் நம்முடைய நோன்பினுடைய தரத்தை தீர்மானிக்கின்றது. சாப்பிடுவதும் இந்த நாக்கு தான். அல்லாஹ்விற்காக நோன்பிருக்கின்றேன் என்று நியத்து வைத்திருப்பதும் இந்த நாக்கு தான். இந்த நாக்கு தான் அந்த நோன்புடைய தரத்தை, இந்த நோன்பு சரியான நோன்புதானா, உண்மையான நோன்புதானா என்பதை தீர்மானிக்கக்கூடியதே இந்த நாக்கு தான். அல்லாஹ் தன் அருள்மறையில் பதிவு செய்கின்றான், மா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எதை கூறிய போதிலும், அவன் எதை பேசிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவனோடு இல்லாமல் இல்லை. அவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது உடனுக்குடன் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கின்றான். மலக்குகள் பதிவு செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் தன் அருள்மறை அல் குர்ஆனிலே 50வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் பதிவு செய்கின்றான். வயிறு நோன்பு நோற்பது என்பது எல்லோருக்கும் முடிந்த காரியம்தான். ஆனால் வயிறு நோன்பு நோற்பதை விட இந்த நாக்கு நோன்பு நோற்பது தான் மிகவும் கஷ்டமானது. ஆனால் அதுதான் அவசியமானதும் கூட. ஒரு நோன்பாளி தனது நாவை பேண வேண்டிய முக்கியமான நிலைகள் என்னவென்றால், அவன் தனது வாயிலிருந்து எக்காரணம் கொண்டும் நோன்பு நேரத்தில் நோன்பு வைத்து கொண்டு பொய் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமது உயிருக்கு உயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பொய்யான பேச்சையும் அதன்படி நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவர் தனது உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் நோன்பு வைத்துக்கொண்டு நமது வியாபாரத்தில், நமது வாழ்க்கையில் அன்றாடம் எத்தனையோ பொய்களை நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். பொய்யான வியாபாரமும் பொய்யாக செய்யக்கூடிய சத்தியங்களும் நிச்சயமாக நோன்புடைய நன்மையை அது முழுமையாக அழித்துவிடும். அதே போன்றுதான் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, நோன்பு வைத்துக்கொண்டு புறம் பேசுவது, நோன்பு இல்லாத காலங்களிலும் புறம் பேசுவது, இரண்டுக்கும் ஒரே சட்டம்தான். புறம் பேசுவது என்பது ஒரு மனிதன்
அவன் அந்த இடத்தில் இல்லாத நேரத்திலே அவரை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில் அவரிடத்தில் அந்த செயல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி மற்றவர்களோடு பேசுவது தான் புறம். அல்லாஹ் பதிவு செய்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் தஅக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கலாம், நமக்கு கூட தெரியாது. நாம் நினைக்கக்கூடிய மனதில் நினைக்கக்கூடிய சில எண்ணங்கள் கூட பாவமாகலாம் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றான். அதே நேரத்தில் பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை, இறைச்சியை புசிக்க சாப்பிட விரும்புவாரா? நிச்சயமாக விரும்ப மாட்டார். அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். ஆகவே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த சமுதாயத்தின் மீது, தனது உம்மத்தினர் மீது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர் மீது, தனது படைப்பின் மீது அல்லாஹ் மிக்க கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நோன்பு காலங்களிலே நேரத்தை கடத்துவதற்காக பிறரை பற்றி பேசுவது, தேவையற்ற செய்திகளை பார்ப்பது, படிப்பது, அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது, நோன்பினுடைய ஆன்மீக வலிமையை நிச்சயமாக அது குறைத்துவிடும். வீண் விவாதங்களும் சண்டைகளும் நோன்பினுடைய வலிமையை குறைத்துவிடும். யாராவது நம்மோடு சண்டைக்கு வந்தால் கூட, அல்லது நம்மை வம்புக்கு இழுத்து ஏதேனும் நம்மிட வாயிலிருந்து அவர்கள் வார்த்தைகளை பிடுங்க முயற்சி செய்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள், இன்னி சாயிம், நிச்சயமாக நான் நோன்பாளி என்று கூறி நீங்கள் விலகிச் சென்று விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது தான் உண்மையான வீரம் என இஸ்லாம் கூறுகின்றது. எப்படிப்பட்ட கோபமான நேரத்திலும் கூட நம்முடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அது மற்றவருடைய காயப்படுத்தாதவாறு இருக்க வேண்டும். கேலி செய்வதும் அவர்களை பட்ட பெயரை சொல்லி அழைப்பதும் கூட ஒரு நோன்பாளியுடைய பண்பு இல்லை. நாம் பேசுவதை இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் நோன்பு நோற்று நமது அந்த நேரங்களை பயனுள்ள வகையில் கழித்தோம் என்றால் நம்முடைய இறை அச்சம், தக்வா நிச்சயமாக அது கூடிவிடும். நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களது தக்வா, இறை அச்சம் அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதுதான் அந்த விளக்கம். யார் தனது இரு தாடைகளுக்கு இடைப்பட்ட உறுப்புகளுக்கும், இரண்டு கால்களுக்கு இடைப்பட்ட உறுப்புகளுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். நாவுதான் ஒரு மனிதனுடைய தரத்தை தீர்மானிக்கின்றது. நாம் பேசக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய மரியாதையையும் மதிப்பையும் நமக்கு கூட்டுகின்றது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அன்பை வெளிப்படுத்துகின்றது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் கோபத்தை வெளிப்படுத்துகின்றது. அதுதான் வெறுப்பை விதைக்கின்றது. குடும்பத்திற்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்துகின்றது. ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை அது நாக்கு, இந்த நாவுதான் கெடுக்கின்றது. நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாக்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அது சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும், அன்பை அதிகரிக்க செய்யும், குடும்பங்களிலே உறவுகளை, பிணைப்புகளை அது அதிகப்படுத்தும். மீன் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது நமது மனம் அமைதி அடைகின்றது. அந்த அமைதியின் மூலமாக அல்லாஹ்வின் நினைவு கூறவும், திக்ர் செய்யவும், குர்ஆன் ஓதவும் நமக்கு அதிக நேரத்தை அது தருகின்றது. நல்லதையே நீங்கள் பேசுங்கள், அல்லது நீங்கள் பேசாமல் மௌனமாக இருங்கள்.
இதுதான் ஒரு நோன்பாளிக்குரிய சிறந்த வழிமுறை. அதிகமான திக்ர் செய்து வீண் பேச்சுக்களில் ஈடுபடாமல் இறைவனை துதிப்பதில் இந்த நோன்பை நாம் கழிக்க வேண்டும். நாவடக்கம் என்பது எழுத்துக்களுக்கும் அது பொருந்தும். வாட்ஸ்அப் அல்லது இன்றைய சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், இன்ன பிற எத்தனை சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றனவோ அத்தனையிலும் நாம் தேவையற்ற செய்திகளை பரப்புவதும் கூட அது நாவடக்கமின்மையின்றே சேரும். அது பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நோன்பு நமக்கு கிடைத்திருப்பது ஒரு கேடயம். அந்த கேடயம் எவ்வாறு அமைய வேண்டும்? அது நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்க வேண்டும். ஆனால் அந்த கேடயத்திலே பொய் என்பதும் புறம் என்பதும் இடம்பெற்றுவிடும் என்றால் நிச்சயமாக அந்த கேடயத்திலே ஓட்டை விழுந்துவிடும். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு சொல்லும் அது முத்தாக இருக்க வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் ஒரு நாவடக்கமுள்ள சிறந்த மனிதனாக நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். நாவை கட்டுப்படுத்தவும் தேவையற்ற பேச்சுக்களிலிருந்து விலகி இருக்கவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். மற்றும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி சம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி. யா அல்லாஹ், எனது செவியின் தீமையிலிருந்தும், எனது கண்ணின் தீமையிலிருந்தும், எனது பார்வை, எனது நாவு இதனுடைய தீமைகளிலிருந்தும், எனது உள்ளத்தினுடைய தீமையிலிருந்தும் என்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் அல்லது தடுமாற்றமான வார்த்தைகளிலிருந்து பாதுகாவல் தேடுவதற்காக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட அந்த துஆ நம்முடைய பேச்சில் நிதானத்தை ஏற்படுத்தவும், மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வண்ணம் அழகாக கனிவாக பேசக்கூடிய வார்த்தைகளையும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்ற துஆக்களை நாம் ஓதி வர வேண்டும். என்னுடைய இறைவா, யா அல்லாஹ், எனது நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கி தருவாயாக, எனது அனைத்து காரியங்களையும் எனக்கு எளிதாக்கி தருவாயாக, எனது நாவில் உள்ள நாக்கில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து அதன் மூலமாக என்னுடைய பேச்சை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக வெளியாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஒரு நாளிலே, இந்த நோன்பு காலத்திலே அசர் முதல் மகரிபு வரை அத்தியாவசியமான பேச்சுக்கள் என்று நான் எந்த பேச்சும் பேசுவதில்லை என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது நாம் பேசுவதற்கு முன்னால் ஒரு 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை தானா? நான் செய்யக்கூடிய இந்த செயல் உண்மையான செயல்தானா? இதோ நான் பார்த்த இந்த வாட்ஸ்அப் செய்தி உண்மைதானா? இதை அடுத்தவர்களுக்கு நான் ஃபார்வர்டு செய்வதற்கு முன்னால் இது உண்மை என்று நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டாமா? இது அவசியம்தானா? இது யாரையாவது காயப்படுத்துமா என்று ஒரு 3 வினாடிகள் மட்டும் நாம் சிந்தித்து பார்த்து செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக அழகாக சிறப்பானதாக, நமது நோன்பு நல்ல பயனுள்ள ஒரு நோன்பாக அது மாறிவிடும். நாக்கு சும்மா இருக்கின்றதா? ஏதேனும் பேச வேண்டும் என்று அது விரும்புகின்றதா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுபோன்ற திக்ர்களை நாம் மொழிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வீண் பேச்சு பேசுவதற்கான நேரமே அங்கு வராது. அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படாது. இந்த துஆக்களை எல்லாம், இந்த தஸ்பீஹ்களை எல்லாம் அன்றாட நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கூட ஓதி வர வேண்டும். அப்படி ஓதி வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்கம், நம்முடைய நோன்பு அது பயனுள்ள நோன்பாக மாறி நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாக மாற்றி
நம்மை ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் வாசல் வழியாக அழைத்துச் செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்று விடுவோம். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்வரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.